இந்த ஆலயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சஷ்டி கிருத்திகை போன்ற விழாக்கள்லாம் வந்து சிறப்பாக நடந்துட்டுருக்கும். குழந்தை சம்பந்தமாக குழந்தை பேர் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த சஷ்டி தினங்களில் முருகப்பெருமானை பூஜை பண்ணி அவர் குழந்தை பேர் வாங்கிக்கிறது வந்து ரொம்ப விசேஷம். கிருத்திகை தினங்களில் வந்து பெண்கள் எல்லாம் தனக்கு திருமணத்துக்காக பிரார்த்தனை செஞ்சுட்டு கிருத்திகை விரதம் இருந்து பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. அது மாதிரி வந்து கல்யாணத்துக்காக செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை பூஜை பண்ணி இந்த திருமண பேர் பெற்றுக்கிறது வந்து ரொம்ப விசேஷமானது. எனக்கு தெரிஞ்ச இந்த கண் சம்பந்தமான விசேஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் சிறு வயதில் இருக்கக்கூடிய காலத்தில் இந்த கோவை மாநகரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசானவரும் ஒரு சின்ன குழந்தையும் வந்து கண்ணுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாள் இரவு வந்து இங்கே தங்கி முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை காலத்தால் வந்து நெய் தீபம் இட்டு 11 பிரதட்சிணம் பண்ணி அவர் வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தார். அந்த குழந்தைக்கு பிரத்யட்சமாக வந்து எனக்கு தெரிஞ்சே வந்து அந்த கண் பார்வை கிடைச்சது. அது மாதிரி இங்கே வந்து முருகப்பெருமானை வேண்டுன்ற அத்தனை பேருக்கு வந்து கண் சம்பந்தமான விசேஷங்கள்லாம் நல்லபடியாக கிடைச்சுட்டுருக்கு. அது மாதிரி குழந்தை பேர்